திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே அரசு உயர்நிலைப் பள்ளியின் வகுப்பறைக்குள் மனித கழிவு வீசப்பட்டுள்ளதாக புகார் எழுந்துள்ளது. அதனை மற்றொரு அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டு வருகிறோம். இதுகுறித்த முழு விவரங்களை வழங்க செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி நம்முடைய இணைப்பில் காத்திருக்கிறார். கிருஷ்ணமூர்த்தி, வணக்கம். விவரங்கள். நிச்சயமாக திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே கம்மாநாயக்கன் பாளையத்தில் அரசு உயர்நிலைப் பள்ளி இயங்கி வருகிறது. இந்த பள்ளியில் 1ஆம் வகுப்பு முதல் 10ஆம் வகுப்பு வரை சுமார் 200க்கும் மேற்பட்ட மாணவிகள் பயின்று வருகின்றனர். இந்த நிலையில் நேற்று பள்ளி முடிந்ததும் வகுப்பறைகளை பூட்டிவிட்டு சென்றுள்ளனர். இன்று காலை பள்ளி திறந்தவுடன் வகுப்பறைகளை ஆசிரியர்கள் திறந்து உள்ளே சென்றனர். அப்பொழுது 10ஆம் வகுப்பறையில் சுவர் மற்றும் பள்ளி மாணவர்கள் அமரும் இருக்கை முழுவதும் மனித மலங்களால் வீசப்பட்டிருந்தது. தலைமை ஆசிரியர் உடனடியாக கம்மாநாயக்கன் பாளையத்தில் உள்ள காவல் நிலையத்திற்கு தகவல் அளித்தார். சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த பல்லடம் டிஎஸ்பி சுரேஷ் மற்றும் கம்மாநாயக்கன் பாளையம் காவல்துறையினர் சம்பவம் குறித்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் வகுப்பறை முழுவதும் வீசப்பட்டுள்ள மனித மலங்களை சுத்தம் செய்யும் பணியில் துப்புரவு பணியாளர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். மனித மலங்களை வீசியது யார் என்பது குறித்து போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இது குறித்து காவல்துறை தரப்பில் கேட்டபோது பள்ளியில் பயிலும் மாணவர்களை இச்செயலில் ஈடுபட்டார்களா அல்லது மர்ம நபர்கள் இச்செயலில் ஈடுபட்டார்களா என்ற கோணத்தில் விசாரணை மேற்கொண்டு வருவதாக தெரிவித்துள்ளனர். அவினா.